ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால பாருங்கள், வாசல் கொட்டி தொளிச்சு கோலம்லாம் போட்டாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டோம். எழுந்திரிச்சி வாசக்கூட்டி கோலம் போட்டு வந்தாச்சு. அப்புறம் சாமி கும்பிட போகிறோம். இப்போ சாமி கும்பிட்டு பார்க்கலாம். இப்போ பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ கட்டி வச்சுருந்தேன். அதை சாமிக்கு போட்டுட்டு விளக்கு ஏற்றியாச்சு, சூடை ஏற்றியாச்சு, பத்தி பொருத்தியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம போய் கிச்சன் சைடு போய் பார்க்கலாம். இப்போ ரைஸ் கொதிச்சுட்டு இருக்குது. மற்ற அடுப்பில் ஒன்றுமே வைக்கல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெங்காயம் சாம்பார் தான் வைக்க போகிறேன். அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மணி பாருங்கள், 5:35 ஆயிடுச்சு. நான் வாசலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரைஸை வச்சுட்டு போயிட்டேன். அதனால் நல்லா கொதிச்சு வேகட்டும். ஏன்னா கொதிச்சு வேக லேட் ஆகுங்கிறதுனால இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு அலசி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வெங்காய சாம்பார் தான் வைக்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இவ்வளோ வெங்காயம் இருக்குது. நம்ம இவ்வளோத்தையும் போட போகிறதில்ல, கொஞ்சம் தான் போட போகிறோம். இதில் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன், 2 பூண்டு போட்டிருக்கிறேன், பூண்டை தட்டி போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நமக்கு தேவையான வெங்காயத்தை எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பாருங்கள், நான் இதில் கொஞ்சம் வெங்காயம் தள்ளி போட்டேன். அதிலையோட கொஞ்சம் புளி கரைசல் தண்ணி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போது கொஞ்சம் மசாலா பொடியும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டாச்சு. கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பும் தேவையான அளவு போட்டாச்சு. இப்போது நம்ம தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணுமோ அந்த அளவு பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பருப்பெல்லாம் வெந்து வர்றப்போ நிறைய தண்ணி பிடிக்கும். இப்போ சாம்பார் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அவ்வளோதான். தக்காளி, வெங்காயம், பூண்டு, சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயப்பொடி, கொஞ்சோள புளி, பாசிப்பருப்பு எல்லாமே போட்டு இப்படி தான் நான் வெங்காய சாம்பார் வைப்பேன். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சோறு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதை வடித்து நம்ம டைனிங் டேபிளில் தூக்கி வச்சிடலாம். நல்லா விசில் எடுத்துருச்சு. இப்போது நம்ம இதை எடுத்து தூக்கி வச்சிடலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் சோயாவை ஒரு தடவை வெந்நீரில் கொதிக்க வச்சு நல்லா 2 தடவை பச்சை தண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது கொஞ்சம் எண்ணெய் காய விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கிறோம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே இந்த சோயாவை நம்ம போட்டுருவோம். இதில் பார்த்திங்கன்னா 11 தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இந்த சோயா நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் வெங்காய சாம்பாரும் இந்த சோயா வறுவலும் தான். பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இதை போட்டுடலாம். இது பொரிஞ்சிச்சு. அப்படியே இதை போட்டுடலாம். நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் கூட போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் என்கிட்ட கருவேப்பிலை இருக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரில. நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தால் கருவேப்பிலை நிறைய இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுறேன், அதை துவையலாவோ சட்னியாவோ வச்சுருவோம். இல்லைன்னா மோர் கூட போட்டு குடிச்சிருவோம். அதனால் கொஞ்சம் கருவேப்பிலையில் நீங்கள் கருவேப்பிலை இருந்தாலும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வத்தப்பொடி, உங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வத்தப்பொடி போட்டுக்கோங்க. அது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் 65 பொடி. இதிலே கொஞ்சம் உப்பு இருக்கும் சிக்கன் 65லேயும், அதனால் உப்பு பார்த்து போடுங்க. இது போட்டுட்டு இது எப்படி உப்பு பத்தலைன்னா அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். போட்டு இது சிம்பிளாக ஈஸியாகவே முடிஞ்சிடும் நமக்கு. ஆனால் சாப்பிட்றப்போ ரசம், தயிர் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கருவேப்பிலை போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை, மல்லி எல்லாம் லேசாக இறக்குறப்போ மல்லி எல்லாம் தேடி இறக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்.
நம்ம ஏற்கனவே தண்ணியில் கொதிக்க விட்டு 2-3 தடவை பச்சை தண்ணியில் அலசிருக்கிறதுனால ரொம்ப நேரம் இது குக் ஆகணுங்கிறதுல அதுலேயே வந்து கொஞ்சம் வந்து வெந்து வந்திருக்கும், பாதி வெந்துடும். இப்போ பாதி தான் நம்ம லேசாக அப்படி வறுத்தாலே போதும். இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய சோயா வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு தொட்டுக்கிற வந்து இதுதான். இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு, பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த அளவு இருந்தாலே போதும். இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோயாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதில் நான் உப்பே போடலை. என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதி 65 பொடி மட்டும் போட்டேன். அதில் உள்ள உப்பே எனக்கு வந்து சரியாக இருந்தது. நீங்கள் பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க, தோல் உப்பு. இப்போ 13 தண்ணியும் கொதிக்க போது அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் சாம்பார் வந்து நல்லா வந்து வெந்து நல்லா வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வரமிளகாய் போட்டுக்கிறேன். நீங்கள் கருப்பில் இருந்தாலும் போட்டுக்கோங்க, தாளித்து கொட்டுறதுக்கு. கூட கொஞ்சம் நெய் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். நெய்யும் இதுவும் சேர்த்து தாளித்தா நல்லாயிருக்கும். எனக்கு இன்றைக்கி நெய் இல்லை, அதனால் நான் நெய் ஊற்றலை. அவ்வளோதான், நம்மளோட வெங்காயம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தாலும் போட்டு தாளிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி இலையும் தூவிக்கோங்க. சாம்பார் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. 13 தண்ணியும் கொதிக்க போகுது. அடுத்து என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ மணி பாருங்கள் 6:10 ஆக போகுது. சமையல்லாம் முடிச்சாச்சு. நானும் வாக்கிங் கிளம்பிட்டேன். இது நம்மளோட சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதோட நான் ஃபுல் லென்த் வீடியோ பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.